ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். கிரிக்கெட் தவிர மிச்சம் இருக்கிற மற்ற ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியமாக ஃபுட்பால் பேச போகிறோம், அண்ட் இந்தியன் அத்லெட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியா ஹாக்கி நியூஸ் இருக்க போது, அண்ட் இந்தியா ஆர்ச்சரி வேர்ல்டு கப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, மெடல் ஸ்டாலியில் எங்கே இருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் நியூஸ் ஃபுட்பால் நியூஸ் தான். பிஎஸ்ஜி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்பால் கிளப், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்கு, அண்டு கூடவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சேட் நியூஸுமே இருக்கு. ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு கப்பை வந்து தூக்கிட்டாங்க. அண்ட் இங்கே சேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜியோட ஆஸ்தான பிளேயரான எம்பாப்பே, ஸோ அவர் வந்து ரிலீவ் ஆக போகிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரெஞ்சு கப்பில் ஃபைனல் மேட்ச்சில் அவர் கொடுத்த அப்பியரன்ஸ் தான் பிஎஸ்ஜி டீமுக்கு எம்பாப்பேயோட கடைசி போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரியல் மேட்ரிட் தான் அவரை ரோப் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் எவ்வளோ சீக்கிரம் அங்கே போறாரு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி நாம தெரிஞ்சுப்போம். ஸோ ரியல் மேட்ரிட்டை பற்றி பேசியிருக்கோம். ஸோ ரியல் மேட்ரிட் இப்போ லா லீகா அப்படிங்கிறத ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லையும் டேபிள் டாப்பர்ஸாக இருக்காங்க லா லீகாவை பொறுத்த வரைக்கும் ரியல் மேட்ரிட். அண்ட் ரீசெண்டாக பார்சிலோனாவும் தங்களோட வெற்றி அப்படிங்கிறத பெற்றிருப்பாங்க. பட் இருந்தாலும் பார்சிலோனா செகண்ட் பிளேஸில் தான் இருக்குது மென்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்படியே பார்சிலோனா உமன்ஸ் டீம் பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யுஇஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீகை இப்போ வின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப குரூஷியலான ஒரு கேமில் வந்து சூப்பராகவே அந்த கேமை முடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேக் டு பேக் சாம்பியன் ஆயிருக்காங்க பார்சிலோனா ஃபெமினே. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸை நம்ம சொல்லிப்போம். இப்போ நம்ம அப்படியே யூரோ 2024 அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். யூரோ 2024 அப்படிங்கிற இந்த டோர்னமெண்ட் ஜூன் 14ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது, அண்டு ஜூலை 14 வந்து முடியுது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஹோஸ்டாக இருக்கிறது ஜெர்மனி தான். நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். இந்த யூரோ 2024 பொறுத்த வரைக்கும் 24 அணிகள் வந்து மோதுறாங்க. 6 குரூப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குரூப்லையும் தலா 4 டீம்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ குரூப் வாரியா எந்தெந்த டீம்ஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுற ஜெர்மனி இருக்காங்க. கூடவே ஸ்காட்லாந்து, ஹங்கேரி அண்ட் சுவிட்சர்லாந்து இருக்காங்க. குரூப் பியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயின், குரோஷியா, இத்தாலி, அல்பேனியா. குரூப் சியில் ஸ்லோவேனியா, டென்மார்க், செர்பியா, இங்கிலாந்து இருக்காங்க. இங்கிலாந்தும் இப்போ ஃபேவரட்ஸாக பார்க்கப்படுறாங்க. அண்ட் ஹாரி கேன் கேப்டனோட இங்கிலாந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த கோப்பையை தூக்குறதுக்கு. கூடவே குரூப் டியை பொறுத்த வரைக்கும் போலந்து, நெதர்லாந்து, ஆஸ்திரியா அண்ட் கூடவே பிரான்ஸ் இருக்காங்க. அண்ட் குரூப் இயை பொறுத்த வரைக்கும் பெல்ஜியம், ஸ்லோவாக்கியா, ரொமானியா அண்ட் கூடவே உக்ரைன் இடம் பெற்றிருக்காங்க. குரூப் எஃப் பொறுத்த வரைக்கும் டர்க்கி, ஜார்ஜியா, போர்ச்சுகல் அண்ட் செக் ரிப்பப்ளிக், இந்த 4 டீம்ஸ் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த குரூப்பில் ஒவ்வொரு குரூப்லையும் 4 டீம்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டீமும் மற்ற 3 டீம் கூட ஒரு முறை மோதுவாங்க ரவுண்ட் ராபின் முறைப்படி. ஸோ இதில் இருந்து அந்த குரூப்பில் டாப் 2ல முடிக்கிற டீம் சூப்பர் 16 வந்து குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 குரூப்ல இருந்து 2 பேர் எடுத்துட்டாங்கன்னா 12 டீம் தான் வரும். மிச்ச 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 3, அதாவது 3வது இடத்துல முடிச்ச டீம்லேயே பெஸ்ட் டீம் எது அப்படிங்கிற மாதிரி பார்த்து 4 டீம் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் அந்த சூப்பர் 16 அப்படிங்கிற குரூப்பில் போவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நடக்கிறது எல்லாமே நாக் அவுட் போட்டிகள் தான். நாக் அவுட் ஆகி கடைசியில் ஃபைனல் யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. நிறைய பேர் ஜெர்மனி மேல கண்டிப்பா பெரிய ஆசை வச்சிருப்பீங்க. என்னோட ஃபேவரட் இங்கிலாந்து தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே என்ன நடக்க போகுது, யார் கோப்பையை தூக்க போறாங்க அப்படிங்கிறது. அண்ட் இந்த யூரோ 2024 பொறுத்த வரைக்கும் இந்தியா டைம் படி எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6:30 மணிக்கு மேட்ச் இருக்கு, நைட்டு 9:30 மணிக்கும் மேட்ச் இருக்கு, அண்ட் கூடவே 12:30க்கும் மேட்ச் இருக்கு. அது வந்து அடுத்த நாள் தான். ஸோ அந்த மாதிரி 3 டைம்ல மேட்சஸ் நடக்க போகுது இந்தியா டைம் படி. ஸோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம்ல தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, நிறைய ஓவர்சீஸ் ஃபுட்பால் பற்றின நியூஸே பார்த்துட்டோம். இந்தியன் ஃபுட்பாலுக்குள்ளே வருவோம். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குவைத் கூட குவாலிஃபயர் வந்து ஆட போகிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜூன் 6 அன்னைக்கு நடக்க போகிற குவாலிஃபயரை பொறுத்த வரைக்கும் அதான் சுனில் சேத்ரி, இந்தியன் லெஜண்ட், அவரோட கடைசி போட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொல்கத்தாவில் சால்ட் லேக் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. ஸோ அந்த போட்டிக்கு ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்தியன் டீம். மேனேஜர் இகோர் ஸ்டெமேக் தலைமையின் கீழ் சுனில் சேத்ரிலாம் போய் ஆல்ரெடி லேண்ட் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த போட்டியே இந்தியாவுக்காக முக்கியமாக சுனில் சேத்ரிக்காக வின் பண்ணி அந்த சுனில் சேத்ரி அப்படியே வழி அனுப்பி வச்சாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். வழக்கம் போல போய் குவைத் கிட்ட சொதப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு ஆசையா இருக்கு. இந்தியன் ஃபுட்பால் குவைத்துக்கிட்ட மோத போறாங்க. சுனில் சேத்ரியோட கடைசி போட்டி. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. என்ன நடக்கும் அந்த போட்டியில் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாம இப்போ அப்படியே வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2024 என்ட்ரி ஆகும். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாருங்கிறது எல்லாருக்குமே
எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை உட்பட மொத்தமா 6 கோல்டு மெடலை இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது கூடவே 5 வெள்ளி பதக்கங்கள் அண்ட் 6 வெண்கல பதக்கங்களும் வின் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா 17 பதக்கங்களை வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெடல் ஸ்டாலியை பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துல இடம் பிடிச்சிருந்தாங்க. அண்ட் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்தியாவோட பெஸ்ட் ரெக்கார்டு. சூப்பரான மெடல் ஸ்டாலி இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது பாரிஸ் பாராலிம்பிக் மட்டும்தான். ஸோ அங்கே போய் என்ன பண்ண போறாங்க இந்தியன் டீம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஸ்டேஜ் 2 இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அதில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்தாலும் ஸ்டேஜ் 1ல ஆல்ரெடி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால இப்போ மெடல் ஸ்டாலியை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் நம்பர் 1ல இருக்காங்க. ஆர்ச்சரியில எப்பவுமே இந்தியாவோட டாமினேஷன் சூப்பராகவே இருக்கும். இந்த டைமும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ச்சரி வேர்ல்டு கப் முடியும் போதும் டேபிளில் இதே பிளேஸ்ல இந்தியா இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் அதை தொடர்ந்து அப்படியே நம்ம ஜிம்னாஸ்டிக் பக்கமா மூவ் ஆகுவோம். ஏசியன் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதுல முதல் இந்தியர் வந்து பாத்தீங்கன்னா மெடல் வாங்கியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா தீபா கர்மாக்கர். வால்ட் அந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. ஸோ நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன், இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் அந்த மாதிரி ஏசியா லெவல்ல போயிட்டு சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் அடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிப்போம். அவங்க ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காங்க. அது இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் யாராச்சும் பீட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் நியூஸ் பட் நாட் லீஸ்ட் நியூஸ், FIH ப்ரோ லீக் அதாவது ஹாக்கிக்குள்ள என்ட்ரி ஆகும். ஸோ ஹாக்கி இப்போதைக்கு இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா FIH ப்ரோ லீக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதாவது போட்டி டயானா கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியில் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸை பண்ணி மேட்ச் வின் பண்ணுறாங்க. அந்த வகையில் அர்ஜென்டினாவை ரீசெண்டாக பீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டேபிளை பொறுத்த வரைக்குமே இந்த FIH ப்ரோ லீகை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓரளவுக்கு இப்போ வரைக்கும் நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது அப்படியே கொண்டு போயிட்டு சாம்பியன்ஷிப்ல கோப்பையை தூக்குனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்ன பண்ண போறாங்க ஹாக்கி டீம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். அர்ஜென்டினாவே அடிக்கிறீங்க, இதுக்கப்புறம் எல்லா டீமும் ஈஸியாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி காத்திருந்து தெரிஞ்சுப்போம். இது தவிர வேற எந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் அண்ட் வேற எந்த ஈவெண்ட்டை பத்தின அப்டேட் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோவில் அதை நான் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.